அண்ணன் செந்தமிழன் சீமானின் முகமும் முகவரியுமாக மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக களம் காணுகின்ற என்னுயிர் சகோதரி காளியம்மாள் உள்ளிட்ட அத்துணை பேர்களுக்கும் புரட்சி வணக்கம். நான் 2005-6 என்று நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நான் 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது மணிசங்கரையர் என்ற வேட்பாளர் அவர் வென்று விட்டார். அடுத்த தேர்தல் வருகிறது. வந்தவுடனே நான் அந்த ஆண்டு விழாவில் அவர் பேசினார். என்ன பேசினார்? நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நான் படித்துக்கிட்டு இருக்கும்போது, மீண்டும் என்னை நீங்கள் எம்பி ஆக்குனீங்கன்னா மயிலாடுதுறைய சின்ன சிங்கப்பூரா மாத்திருவேனார். ஆனா அவரு சின்ன சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டார். ஆனா மயிலாடுதுறை அப்படியேதான் இருக்கு, ஒண்ணுமே இல்லை. மயிலாடுதுறையை சுற்றி எந்தவித நிகழ்ச்சிக்கும் அவர் வருவதில்லை, எந்தவித அரசு நிகழ்ச்சிகளும் அவர் கலந்து கொண்டதும் இல்லை. அதற்கு பிறகு வந்த ராமலிங்கம், அவரை நீங்க சொல்லவே வேண்டாம். சொந்த கட்சிக்காரனுடைய புதுமனை புகு விழா, சொந்த கட்சிக்காரனுடைய கல்யாண காதுகுத்தியை தவிர வேறு எதற்கும் நீங்கள் அவரை சந்தித்திருக்க முடியாது. நீண்ட காலமாக இதே சீர்காழி ரயில் நிலையத்திலே ஒரு ரயில்கள் கூட நின்று செல்லவில்லை என்ற கோரிக்கை நீண்ட காலமாக சீர்காழி மக்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன? ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறாரா? மயிலாடுதுறை மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையான மயிலாடுதுறை டு தரங்கம்பாடியில் இருக்கின்ற அகல ரயில் பாதை, அது இதுவரை கிடப்பில் கிடக்கிறது. அதை பற்றி அவர் கருத்து என்ன? அவர் பேசி இருக்கிறாரா? 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக மணல்மேட்டினுடைய பஞ்சாலை நேர்முகமாக மறைமுகமாகவும் விவசாயிகளும் விவசாய கொள்முதல் கூலி வேலைகளும் செய்த 30,000-40,000 பேருக்கு வேலை கொடுத்த மணல்மேடு பஞ்சாலை மூடி கிடக்கிறது. இது பற்றி அவர் நிலைப்பாடு என்ன? 110 விதியின் கீழ் கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய் மதிப்பில் அம்மையார் ஜெயலலிதா ஒதுக்கப்பட்ட மீண்டும் மணல்மேடு பட்டவர்த்தி சர்க்கரை ஆலை திறக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த பணம் என்னாச்சு? திறக்கிறாங்களா? திறக்க மாட்டாங்களா? இப்படி எண்ணற்ற பிரச்சனை. எல்லாரும் இந்த கால்நடை வளர்த்து எண்ணற்ற மக்களுக்கு பால் வளம் பெருக்கிய இந்த மயிலாடுதுறை இன்னைக்கு மன்னமந்தல் அருகே இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்திருக்கிறது. அதன் அருகே இருக்கின்ற பால் பண்ணை கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் மூடி கிடக்கிறது. இதை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன? இதே போல இன்றைக்கு மல்லியக்கொள்ளையில் இருக்கின்ற காகித ஆலை கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலத்திற்கு மேலாக காகித ஆலை மூடி கிடக்கிறது. அதை பற்றி ஐயா ராமலிங்கத்தினுடைய 5 ஆண்டு காலத்தில் அவர் நிலைப்பாடு என்ன செய்தார்? எது ஒன்றையுமே அவர் செய்யவில்லை. வருவார் வருவார் வருவார், இவ்வளவுதான். வேற எதையுமே செய்யாத ஒரு மாவட்டம். நேற்று என் மீது ஒரு வழக்கு பதிவு, அதுக்கு எனக்கு டிஎஸ்பி ஆபீஸ்ல இருந்து சம்மன் வருது. இந்த சம்மனுக்கு ஆஜராக போகும்பொழுது டிஎஸ்பி விசாரிக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் என்ன கேட்டாங்க, அப்பா அந்த வந்து அவதூறு பரப்புறீங்க, எது அவதூறு? என்ன எழுதுறான்? கருவாடு வித்த காசுல காளியம்மாள் கார் வாங்குதேன்னு. திருவாரூர்ல இருந்து திருட்டு ரயில் ஏறி இங்க இருந்து ஓடி போய் அங்க இத்தனை ஆயிரம் கோடி அப்ப மகன் பிள்ளை எல்லாம் லேண்ட் குரூசர் கார்ல வர்ற நீ என்னைக்காவது ஒண்ணு திருப்பி கேட்டுக்கமா இந்த காசு உனக்கு எங்க இருந்து வந்ததுன்னு? நாங்க ஒரு சின்ன கார் வாங்கிட்டா எங்களுக்கு விமர்சனம் எதிர்கொள்ற. அப்ப அந்த டிஎஸ்பி சொன்னாரு, தம்பி நானும் உங்களுக்கு தான் ஓட்டு போட போறேன், தயவு செய்து நீங்க எழுதாதீங்க தம்பி, சத்தப்படாம போங்க, உங்களுக்கு ஸ்டேஷன் பையில கொடுத்துறேன் தம்பி, நான் காளியம்மாள் அப்படி சொன்னோன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படி நம்ம கட்சி வளர்க்கிறோம், மிக நேர்மையா, யாரையும் அவதூறு பரப்பல. என்ன அவதூறு? இந்த அமைச்சர் ஒண்ணுமே செய்யலைன்னு எழுதுறான். பரம்பரையா திமுகவில் இருந்தவன் கூட கம்முன்னு இருக்கிறான். இந்த பஞ்சத்துக்கு திமுகவுக்கு போனவன் ஏன்டா அப்படி எழுதி கிடக்கிறீங்கன்னு கேட்ட ஒத்த கேள்விதான். இந்த கேள்விக்கு மாவட்ட செயலாளர் நிவேதா மகனின் மீது இது கொடுத்த மாவட்ட செயலாளருக்கு நிதி எல்லாருக்கும் நன்றி. என்ன செய்யறாங்க இந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட செயலாளர் தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் என்ன நீ என்ன சொல்லுவேன்? நானும் பரம்பரையாக திமுக, நானும் பரம்பரையா நான் வந்து உதயசூரியன் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படி சொன்னீங்களே சாரி சொன்னியா? உன் வீட்டு பிள்ளைக்கு நீ பரம்பரையாய் திமுக, நீ பரம்பரையா உதயசூரியன் ஓட்டு போட்டியா? ஓ வீட்டு பிள்ளைக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி 16 விசாரிப்புகளை இதே சீர்காழியில போட்டானா? 12 லட்சம் வாங்கிட்டு தான் போட்டானா? மொத்தம் 66 போஸ்டிங். மயிலாடுதுறை, பூம்புகார், மயிலாடுதுறை, தரங்கம்பாடி தாலுகா, சீர்காழி தாலுகா, கொள்ளிடம் ஒன்றியம் எல்லாத்திலும் ஓஎப்எஸ் இன்னும் 32 இருக்கு. ஆனால்
மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் இதே சீர்காழி சட்டமன்ற உறுப்பினரும் நாங்க ஏற்கனவே 12 லட்சம் வாங்கிட்டோம், நாங்க சொல்ற ஆளுதான் போஸ்டிங் போடணும்னு வச்சிருக்கோம். இதுவரைக்கும் மாவட்ட ஆட்சியர் செயல்படல. மாவட்ட ஆட்சியர் பாவம், அவர்கிட்ட போய் கேட்டா இந்த பக்கம் மட்டும் இவங்க அடிக்கிறாங்க, அந்த பக்கம் மட்டும் அவங்க அடிக்கிறாங்க. நான் பேசாம அந்த போஸ்டிங் நிறுத்தி வச்சுட்டார். ஒரு ஆண்டு காலமா வாங்கின யாருக்கு என்ன பணம் திருப்பி கொடுக்கப்படல, வாங்கின ஒருத்தர் பணம் திருப்பி கொடுக்கல. நீ என் மேல கேஸ் போடு, அவதூறு பரப்புன்னு கேஸ் போடு, இல்லன்னு சொல்லி நான் 10 பேர் கொடுத்து நிறுத்துறேன். இதே இப்ப இந்த டிஎன்சிசில நெல்லு மூட்டை தூக்குறவனுக்கு நெல்லு மூட்டை தூக்குறோம் ஏழ்மைப்பட்டவன்ட்ட 7 லட்சம் வாங்கியிருக்கான். இதை மணல்மேடு கூட்டத்தில் 10 பேர் அக்காவுக்கு முன்னாடி ஆஜராக நிற்கிறாங்க. நாளாநாய்க்கு கூட்டத்தில் 10 பேர் மனு கொடுக்குறாங்க. எங்க பார்த்தாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் அது. இதை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். எதிர்த்து நின்னா எங்க மீது வழக்கு அவதூறு என்ன வேணாலும் நீ பண்ணு. நாங்க சொல்றோம்ல, நீ எனக்கு ஓட்டு போட்டா ஓட்டு போடாட்டி போ, ஆனா உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது என் கடமை. இதே காளியம்மாளை இந்த பகுதியில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. பூம்புகார் தொகுதியிலே அவர் கால்படாத இடம் இல்லை. அவர் போன தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் இயங்காத கிராமம் இல்லை. எல்லா பகுதியிலும் நடந்து சென்று கிராமத்தில் இருக்கின்ற எல்லா மக்களையும் சந்தித்தார். அவர்கள் அத்தனை பேரும் அக்கா கிட்ட சொன்னது, ஓஏபி பணம் வாங்குறதுக்கு என்கிட்ட 2000 ரூபாய் காசிக்கிறாச்சு, எனக்கு எப்படியாவது அந்த ஓஏபி பணம் யாருக்கு இங்க கொடுப்பான்? ஏகப்பட்ட வயசான அப்பம் பிள்ளை இல்லாத அப்பம் இல்லாத யாரோ ஒரு அனாதைக்கு கொடுப்பது. அந்த ஓஏபி உதவி தொகையை கூட 2000 கொடுத்தாதான் கொடுப்பன்னு ஓஏபி பணத்தை இப்ப 5 மாசமா நிறுத்தி வச்சிருக்காங்க, கொடுத்தாங்க. இதெல்லாம் இருக்கு. இதே நாங்கள் மனுவாய் வாங்கி கொண்டு மீண்டும் அரசு அதிகாரியிடம் போய் கை கட்டி மீண்டும் அவன் சண்டை போட்டு வாங்குவதை விட நாங்களே அதிகாரத்திற்கு எங்கள் சகோதரி காளியம்மாளை கொண்டு வந்து விட்டால் போடுறே அந்த ஓஏபி சரி பண்ணி விடப்படா போல அவன் மேல ஒரு நடவடிக்கை எடு என்ற நிலைப்பாட்டை எங்களால் எடுக்க முடியும். இதற்காகத்தான் தொடர்ச்சியா வர்றோம், உங்களோட போராடுறோம். 2016 நின்றோம், 2021 நின்றோம், தொடர்ச்சியாக உங்களோடு நிற்கிறோம், உங்களை நம்பி நிற்கிறோம். நாங்கள் உங்களோடு நிற்கிறோம். தயவு செய்து மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், எங்களை விட்டுட்டா உங்களுக்கு ஆளே கிடையாது. எங்க அண்ணன் சீமானை விட்டு விட்டால் உங்களுக்கு ஆளே கிடையாது. தயவு செய்து எங்களுக்கு வாக்களியுங்கள், தமிழர்களை வாழ வையுங்கள். நன்றி.